Hi friends, welcome to eMaster Tamil. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SHT30 சென்சார், the temperature and humidity சென்சார்னா என்ன, அதோட எப்படி ESP32ஓட மைக்ரோ பைத்தான் யூஸ் பண்ணி கோடிங் பண்றது, அதை எப்படி ESP32ஓட கனெக்ட் பண்றது, இந்த மாதிரியான பேசிக் விஷயம்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த SHT30 நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு கூட நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. திஸ் வீடியோ இஸ் ட்ரூலி ஃபார் பிகினர்ஸ். ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு யார் வேணாலும் SHT30 ESP32ஓட யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அகைன் ஐ வெல்கம் யூ டு த சேனல் eMaster Tamil and I am Vijit. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து SHT30 சென்சார்னா என்னன்னு பார்த்துடலாம். இதாங்க இந்த சென்சார். பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வீடியோவில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகணும் அப்படின்றதுனால நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன வயர்ஸ் அப்படின்னா அதே தாங்க, ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த சென்சாரோட வேலை என்னன்னு பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சென்சார் ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மெஷரிங் சென்சார். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஷார்ட் வீடியோ கூட நான் இப்போ கேப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் இதோட ஃபீச்சர்ஸ், இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு. பட் ஸ்டில் நான் இந்த வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். பட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்சார் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் DHT11, செகண்ட் DHT22. இது வந்து ரொம்பவே விலை கம்மிங்க, அஃபோர்டபுள் அண்ட் சீப்க்கு. பட் அது இல்லாமல் நம்ம ஏன் இந்த சென்சார் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட சைஸ், இதோட காம்பேக்டபிலிட்டி. இது வந்து ரொம்பவே ஒரு காம்பேக்டான சென்சாருங்க. அந்த DHT22 DHT11லாம் நம்ம கையோட ஹாஃப் ஆஃப் த இது இருக்குங்க. ஆனால் இது பாருங்க, நம்ம கையோட குவார்ட்டர் ஆஃப் த லெங்த் கூட வராது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டைனியான ஒரு சென்சார் மாடியூல் இது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் என்ன அப்படின்னா இதோட அக்யூரசி அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீடு. அக்யூரசி இந்த சென்சாரோட அக்யூரசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சரை உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸில் வந்து உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக தரும். ஃபார் எக்ஸாம்பிள் 31.56, 31.63 இந்த மாதிரியான ரொம்பவே அக்யூரேட்டான டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் உங்களுக்கு வரும். திஸ் அப்ளைஸ் டு த ஹியூமிடிட்டி ஆல்சோ. பட் DHT11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ தான் வரும், டெசிமல் வேல்யூ நமக்கு வராது. இதில் நமக்கு டெசிமல் வேல்யூ வரும், போத் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா இதோட ப்ராசஸிங் ஸ்பீடு அண்ட் இன்பில்ட் ஹீட்டர். ப்ராசஸிங் ஸ்பீடுங்க, ஒரு செகண்டுக்கு இதை வச்சு நீங்கள் வந்து 60 வேல்யூஸ் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை சத்தியமாக மன்னிச்சிருங்க. ஏன்னா ஒரு செகண்டுக்கு 20 ரீடிங்ஸ் தான் எடுக்க முடியும், 60லாம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த சென்சார்னால தான் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி இல்லை இன்பில்ட் ஹீட்டர் இருக்குது. இதில் இருக்கிற ஹீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணும். ஹியூமிடிட்டி அப்படின்னா காற்றுல உள்ள ஈரப்பதம். அந்த ஈரப்பதம் இந்த சென்சார் மாடியூலில் வந்து ஒட்டிக்கிட்டு அக்யூரசியை இது வந்து டவுன் பண்ணலாம். ஸோ அந்த கண்டென்சேஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அப்படின்றதுனால இதில் உள்ள இன்பில்ட் ஹீட்டரை நம்ம கோடு மூலியமாக நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த சென்சார் வந்து ஹீட் ஆகி அந்த கண்டென்சேஷனை வந்து எவாபரேட் பண்ணிடும். அதனால நமக்கு இன்னும் அக்யூரேட்டான வேல்யூஸ் நமக்கு வந்து வரும். இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம இதோட கனெக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட ESP32 நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த SHT32ல நமக்கு வந்து 4 பின் இருக்கும். வின் அப்படி இல்லைன்னா 3.3 வோல்ட், இது ரெண்டுத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஏன் இதில் வின்னு இருக்கு, வின், கிரவுண்ட், SCL, SDA. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் போயிடலாம். நான் இன்னொரு டைம் நான் வந்து பின்ஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன். வின், GND, SCL, SDA. ஓகேவா? இப்போ நம்ம வந்து வின் பின்னை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். வின் பின்னை நான் ESP32ல உள்ள 3v3 பின்ல நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். 3v3 பின் ஃபர்ஸ்டே இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு SHT30ல உள்ள கிரவுண்ட் பின்னை நான் ESP32ல உள்ள கிரவுண்டை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். SHT30ல உள்ள SCL சீரியல் கிளாக் அப்படின்ற ஒரு பின்னை நான் ESP32ஓட பின் 22ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பின் 22 தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். வேறு ஏதாச்சும் நம்ம பின் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகாது. நான் வந்து SCL எப்பயுமே பின் 22ல தான் நம்ம கனெக்ட் ஆகிருக்கணும். கடைசியாக SDA சீரியல் டேட்டான ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை நான் ESP32ல உள்ள பின் 21 சேம் தான். இதையும் நீங்கள் மாற்றவே கூடாது. அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இம்பார்ட்டண்ட்டான நோட்டு, இந்த சென்சார் வந்து I2C ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷனை ஃபாலோ பண்ணோம். அதாவது இந்த SHT30 நம்ம ESP32 கூட வந்து I2C கம்யூனிகேஷன் மூலியமாக தான் இது வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஓகேவா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கோடிங்கில் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து கோடிங்க்கு போயிடலாம்.
ஓகே. இப்போ வந்து ஒரு சின்ன டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் சென்சார ESP32 கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே. ESP32 நான் எப்படி கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றது அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு இப்போ நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ESP32ல உள்ள வந்து இந்த போர்ட் வந்து என்ன போர்ட்னு பார்த்துக்கலாம். மைக்ரோ USB ஒன்று இருக்கும், டைப் சின்னு இருக்கும். நான் வந்து டைப் சி வேரியண்ட்டாக தான் பார்த்து நான் வாங்கியிருக்கேன். உங்களோட வேரியண்ட் என்னன்னு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டைப் சி வேரியண்ட் என்னோடது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு டைப் சி டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் கேபிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். பேசிக்கலி இது வந்து ஒரு ஃபோன் சார்ஜர் தாங்க. டைப் சி ஃபோன் சார்ஜர். அந்த டைப்ஸ் நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணுறோம்ல அந்த டைப் சி இது. அதை நான் ESP32ல உள்ள அந்த போர்ட்டில் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்க, கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு ரெண்டு அந்த டைப் ஏ போர்ட் இருக்கலாம். அதை நம்ம லேப்டாப்ல உள்ள USB, நான் லேப்டாப் தான் யூஸ் பண்றேன், அந்த USB போர்ட்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு USB போர்ட்ல நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து லேப்டாப்பில் போய் எப்படி ESP32 தோனி சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணுறதுனோ அது மாதிரி நம்ம கோடிங் என்ன அப்படிலாம் நம்ம வந்து இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வரேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு போயிடலாம். இந்த நவீன சென்சாரின் கோடிங் எக்ஸ்பிளனேஷன் நீளமாக இருக்கும். அதனால் கோடிங் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் வீடியோவை 14:20 கண்டினியூ செய்ய வேண்டும். டிஸ்கிரிப்ஷனில் 3 கோடிங் நான் வந்து தந்திருக்கிறேன். செக்கிங் கோட், அதுக்கப்புறமா லைப்ரரி கோட், அதுக்குமா மெயின் கோடு. இந்த கோடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ESP32 எப்படி நம்ம தோனியோட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே மெயின் மெனுவில் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும். அந்த ஆப்ஷன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணால் எனக்கு இங்கே நிறையா இருக்கும். அதில் நான் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு நான் வந்து ஒரு மெனு இருக்கும். அந்த மெனு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து 2 செலக்டிங் பார் இருக்கும். விச் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டர் ஷுட் தோனி யூஸ் ஃபார் ரன்னிங் யுவர் கோடுன்னு ஒன்று இருக்கும். போர்ட் ஆர் வெப் ரெப்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் பாருக்கு நான் வந்து வரேன். இந்த பார்ல மைக்ரோ பைத்தான் ESP32 நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் போர்ட் ஆர் வெப் ரெப்பிள்குள்ளார நான் என்ன காம்போர்ட்டோட நான் ESP32 கனெக்ட் பண்ணியிருக்கணும் அதை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஓகே தந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ரீலோட் ஆகும். மைக்ரோ பைத்தான் டிவைஸ் நமக்கு காமிக்கும். அதுக்குமா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நமக்கு காமிக்கும். இப்படி காமிச்சிச்சுனாலே நமக்கு ESP32 தோனியோட கனெக்ட் ஆயிடுச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து கோடிங் எப்படி சேவ் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லைப்ரரி கோட் அப்படின்னு நான் வந்து ஒன்று தந்திருக்கேன்ல, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, எதே இந்த டூல்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்ல அந்த மெனுலேயே ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ அப்படின்னு வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போது நியூ ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் லைப்ரரி கோடை நான் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி நான் வந்து கண்ட்ரோல்ஸ் தந்தேன் அப்படின்னா வேர் டு சேவ்னு கேட்கும். அதில் மைக்ரோ பைத்தான் டிவைஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நான் SHT30 அப்படின்னா கேப்ஸ் SHT30.py நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது SHT30 கேப்ஸில் தாங்க இருக்கணும். கேப்ஸ் மஸ்ட்டு. நீங்கள் கேப்ஸில் சேவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கோடிங் ஒர்க் ஆகாது. நான் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் திருப்பி சேவ் பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்னொரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் வந்து ஒரு டெஸ்டிங் கோடை நான் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த செக்கிங் கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை நான் இந்த இன்னொரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணல, அதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ரன் தந்துக்கிறேன். எனக்கு ஸ்கேனிங் I2C பஸ் I2C டிவைசஸ் ஃபவுண்ட் ஹெக்ஸ் கோட் வந்து நமக்கு வரும் 0x44ன்னு. இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம சென்சார் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு நோ I2C டிவைசஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 பாசிபிள் ரிசல்ட்ஸ் இருக்கலாம். கனெக்ஷன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்கள் சென்சாரே ஃபால்ட்டியாக இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட கனெக்ஷன்ஸில் ஏதாச்சும் வயர்ஸ் ஏதாச்சும் லூஸாக இருக்கலாம். இது 3த்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து இருக்கலாம். மோஸ்ட்லி உங்களோட வயர்ஸ் வந்து லூஸாக இருக்குங்க. நீங்கள் சென்சார் நல்லா அமுக்கிட்டு வயரையும் சென்சாரையும் நல்லா ஃபர்மாக நீங்கள் பிடிச்சிட்டும் கோடை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வரும். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே 0x44ன்னு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் நம்ம I2C அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த I2C அட்ரஸ் ஜென்ரலாக இந்த சென்சார்ஸ்க்கு 44ன்னு வரலாம், இல்லைனா 0x45ன்னு வரலாம். டிஃபால்ட்டாக எப்பயுமே 44 தான் வரும். ஒரு சில ரேர் கேசஸில் 45ன்னு வரலாம். அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த லைப்ரரி நான் வந்து கோடு இருக்குல்ல, அந்த லைப்ரரி கோடில் இந்த கிளாஸ்க்குள்ளே டெஃப் இனிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு 0x44 நான் தந்திருக்கேன்ல, இந்த 0x44 0x45ன்னு மாற்றணும். எப்போ உங்களுக்கு இந்த I2C அட்ரஸ் 0x45ன்னு வரப்போ, பட் எனக்கு இங்கே 44 தான் இருக்குது. அதனால நான் வந்து அப்படியே நான் வந்து 44னே தந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செக்கிங் கோடு வந்து நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. அதனால இப்போ நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு புது ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம வந்து மெயின் கோட் போட போகிறோம்.
அதான் அதுக்குள்ளே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மெயின் கோடை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சாரி, நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து லைன் பை லைனாக நான் வந்து டக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மூணு லைன் எதுக்கு அப்படின்னா எசென்ஷியல் லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு. SS330 டு ரீட் த வேல்யூஸ் இந்த லைப்ரரியை தான் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலில் உள்ள இந்த SS330 கிளாஸ் மூலியமாக தான் நான் வந்து வேல்யூஸை நான் வந்து ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் யூ டைம் இம்போர்ட் ஸ்லீவ், இது எதுக்கு அப்படின்னா டு கிவ் டைம் டிலே, ஒரு சின்ன டைம் டிலே தரத்துக்கு தான். நெக்ஸ்ட்டு இது எதுக்கு அப்படின்னா ஃப்ரம் மிஷின் இம்போர்ட் பின் I2C எதுக்கு அப்படின்னா இந்த லைன் நமக்கு வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற சென்சாரை டிஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற சென்சார் I2C கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலை தான் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நான் இந்த லைனை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது டு ஸ்பெசிஃபை த பின் அண்ட் த I2C ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே நான் வந்து ஒரு மூணு வேல்யூஸை நான் வந்து தரேங்க. 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் வந்து தரேன். ஃபஸ்ட்டு I2C கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு நான் வந்து தந்துக்கிறேன். அதுக்குள்ளே சீரியல் கிளாக் பின்னை வந்து பின் 22ஓட தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சீரியல் டேட்டா பின்னை நான் ESP32 உள்ள பின் 21 தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணோன்னே சென்சார் அப்படின்னு நான் இன்னொரு கண்டெய்னரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சென்சார் நான் SH330 சென்சார் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸ்பெசிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த SH330க்கு நான் வந்து இந்த I2C ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறேன். SCL பின் 22, SDA பின் 21 அப்படின்னு நான் வந்து தந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வைல் ட்ரூ. இந்த வைல் ட்ரூ எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப். நம்ம இதுக்குள்ளே என்ன தந்தாலுமே நமக்கு எண்ட்லெஸ்ஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே temp, home ஈக்குவல் டு sensor.read. இந்த sensor.read என்ன பண்ணும் அப்படின்னா SS330 உள்ள எல்லா வேல்யூஸ் SSP30 நான் வந்து ரீட் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். பட் இந்த வேல்யூ நம்ம அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக முடியாது. பிகாஸ் இந்த ரீட் வந்து எப்பயுமே ஒரு பைனரி வேல்யூவாக தாங்க இருக்கும். இது வந்து ஒரு இன்டீஜரல் வேல்யூவாக இருக்காது. ஸோ அதனால நான் இதை வந்து இன்டீஜரல் வேல்யூவாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டெம்ப் ஹம் அப்படின்ற வேரியபிள்குள்ளே டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மட்டும் இருக்காது. இதோட சேர்ந்து இன்னும் ஒரு சில செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணணும். அதுக்கு டெம்பரேச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டெம்பரேச்சர் கோலன் கர்வ் பிராக்கெட் ஒரு திருப்பி ஒரு செமிகோலன் தந்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் தந்துக்கிட்டு 2F க்ளோஸ் பிராக்கெட் செல்சியஸ் டாட் ஃபார்மட் டெம்ப். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து இது என்ன சொல்றது அப்படின்னா இந்த டெம்ப் அண்ட் ஹம்குள்ள ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து செகண்ட் வேல்யூவை மட்டும் பிரித்து எடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த செகண்ட் வேல்யூவை டெம்ப் அப்படின்ற செட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து பிரித்து எடு அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இந்த டெம்பரேச்சர் எதுக்கு அப்படின்னா நான் பிரித்து எடுக்கிற வேல்யூ டெம்பரேச்சர் தான் அப்படின்னு நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டெம்பரேச்சரோட யூனிட்டுமே நான் தந்துக்கிறேன். அதே தான் ஹியூமிடிட்டி வேல்யூமே சேம் இது தான். பட் இங்கே நான் ஹியூமிடிட்டின்னு நான் வந்து மாற்றிக்கிறேன். யூனிட் நமக்கு இங்கே பர்சன்டேஜில் தான் வரும். அது மாதிரி ஃபார்மட் ஹம் அப்படின்ற வேரியபிள்லேருந்து செகண்ட் வேல்யூவை பிரித்து எடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சொல்லிட்டு பிரிண்ட் temp.value பிரிண்ட் hum.value கடைசியாக நான் தந்துக்கிறேன். பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரிண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 300 milliseconds கேப் விடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதாங்க கோடிங்க. வேறு எதுவும் பெருசாலாம் இந்த கோடிங் கிடையாது. ரொம்பவே ஒரு சிம்பிளான கோடிங் தான். இந்த கோடிங்கை நீங்கள் வந்து ஒரு 6-7 வாட்டி நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக இதில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுவீங்க. இப்போ நம்ம வந்து இதோட யூஸ் கேசஸ் என்ன நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒர்க்காக தான் நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே க்ரீன் கலரில் ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிளிக் பண்ண உடனே ரன் பண்ண உடனே பாருங்கள் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எனக்கு சூப்பராக மாதம் எனக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது. டெம்பரேச்சர் 25.86 அந்த மாதிரி எனக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஹியூமிடிட்டி எனக்கு மாறிக்கிட்டே இருக்கு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே டெசிமலில் நமக்கு அக்யூரேட்டாக வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கிரேட் சக்ஸஸ். இப்போ நம்ம வந்து யூஸ் கேசஸ் என்னென்னு நம்ம வந்து பார்த்துடலாம்.
ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட யூஸ் கேசஸ் என்ன நம்ம வந்து பார்த்துடலாம். இதோட எக்ஸ்ட்ரீம் காம்பேக்டபிலிட்டி அப்படின்றதுனால இது வந்து மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கெட் வெதர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பாக்கெட் வெதர் டிடெக்டர், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதை எப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு காம்பேக்டான இதில் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சென்சார் வந்து 1/4 ஆஃப் த ஃபிங்கர் தான் இருக்குது, அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விமோஸ் D1 மினி அந்த மாதிரியான ஒரு சில மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் வித் யூ பிகாஸ் யுவர் இமாஸ்டர். DHT11, DHT22 மாதிரியான சென்சார்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க, அதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சாருக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்சாருக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகலாம். பிகாஸ் இதோட ப்ராசஸிங் டேட்டா அதிகம், இதில் பில்ட்-இன் ஹீட்டர் இருக்குது, அதுக்குமா இதில் வந்து இதோட காம்பேக்டபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சேம் நான் அதே பாயிண்ட்டை தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் கேளுங்க, நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் டைனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கன்ஃபார்மாக. அதாங்க இவ்வளோ யூஸ் கேஸ். பேசிக்கலி இது வந்து ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் கேசஸ் அடுத்தது வேற என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா ப்ரொமோஷன். எதுக்கு அப்படின்னா என் சேனலில் உள்ள என் வீடியோக்கு தான். SST30 நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு DHT11, DHT22 மாதிரியான பிகினர் ஃப்ரெண்ட்லி சென்சார்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட்டான சென்சார்ஸ்க்கு வந்து வரலாம். சரிப்பா, DHT11 யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கு டுட்டோரியல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ இருக்கும், இப்போ உங்களுக்கு கார்டில் வரும். அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து DHT11 நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த DHT11 வந்து ரொம்பவே வந்து சீப்பாக தான் இருக்கும், அதனால் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான சென்சாராக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அவுட்ரோக்கு போயிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ எம் யூ அகெயின் இமாஸ்டர் தமிழ் அண்ட் நன்றி, வணக்கம்.